ஈரோடு கிழக்கு தேர்தல் தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தற்போது ஈரோடு கிழக்கு வாக்குப்பதிவு நிலவரம் வெளியாகி இருக்கிறது. ஈரோடு கிழக்கு வாக்குப்பதிவின் 1 மணி நிலவரம் வெளியாகி இருக்கிறது. அதன்படி 42.41 வாக்குகள் பதிவாகியிருப்பதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஈரோடு கிழக்கில் வாக்குப்பதிவானது தொடர்ந்து காலை முதலே விறுவிறுப்பாக நடைபெற்று வரக்கூடிய நிலையில் தற்போது பிற்பகல் 1 மணி நிலவரம் வெளியாகி இருக்கிறது. 42.41 விழுக்காடு வாக்கு பதிவாகியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. காலை 7 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு தொடர்ந்து விறுவிறுப்பாக நடைபெற்று வரக்கூடியது நிலையில் தற்போது 1 மணி நிலவரம் வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சுதன் இணைப்பில் காத்திருக்கிறார். சுதன், விவரங்கள். வணக்கம் சரவணன். ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலானது காலை 7 மணிக்கு துவங்கி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. குறிப்பாக கிழக்கு சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை 2,27,546 வாக்காளர்கள் இருக்கிறார்கள். அனைத்து வாக்காளர்களும் எவ்வித சிரமமும் இன்றி வாக்களிக்கும் வகையில் 53 இடங்களில் 237 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டு இந்த வாக்குப்பதிவானது நடைபெற்று வருகிறது. இதில் 9 வாக்குச்சாவடி மையங்கள் பதட்டமான வாக்குச்சாவடிகள் என கண்டறியப்பட்டு பதட்டமான வாக்குச்சாவடிகளில் எந்த ஒரு பிரச்சனைகளும் இல்லாமல் அமைதியான முறையில் வாக்காளர்கள் சுதந்திரமாக வாக்களிக்கும் வகையில் கூடுதல் கண்காணிப்பு பணியானது அமைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக துணை ராணுவத்தினர் 300 பேர், பட்டாலியன் 450 பேர் என 2678 காவலர்கள் இன்றைய தினம் இந்த தேர்தல் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதே போல தேர்தல் வாக்குப்பதிவு பணியில் பொறுத்தவரை 1178 அரசு அலுவலர்களும் இந்த பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். சரியாக காலை 7 மணிக்கு துவங்கிய இந்த வாக்குப்பதிவு என்பது தற்போது வரை விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் வாக்காளர்களின் வசதிக்காக சாமியானா, குடிநீர் வசதி, கழிவறை வசதி உள்ளிட்ட பல்வேறு வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல வயது முதிர்ந்தவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் சிரமமின்றி வாக்களிக்கும் வகையில் அவர்களுக்கான பிரத்யேக ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. அதன்படி அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் தாய்தள, தரைதளம் மற்றும் 4 சக்கர வாகனங்கள் உள்ளிட்டவைகளும் தயார் நிலையில் வைக்கப்பட்டு மாநகராட்சி அலுவலர்களும் இந்த பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக காலை 7 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு என்பது தற்போது வரை விறுவிறுப்பாகவே நடைபெற்று வருகிறது. அனைத்து வாக்குச்சாவடிகளிலுமே வாக்காளர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து மிகுந்த ஆர்வத்தோடு இந்த தங்களுடைய ஜனநாயக கடமைகளை நிறைவேற்றி வருகிறார்கள். அதன்படி தற்போது வரை, அதாவது 1 மணி நிலவரப்படி 42.41% வாக்குகள் ஆனது பதிவு ஆகியிருக்கிறது. குறிப்பாக கடந்த 2023ஆம் ஆண்டு நடைபெற்ற இடைத்தேர்தலின் போது 1 மணி நிலவரப்படி 44.56% வாக்குகள் பதிவாகி இருந்தது. தற்போது 42.41% வாக்குகள் என்பது பதிவாகி இருக்கிறது. கடந்த இடைத்தேர்தலை ஒப்பிடும்போது இந்த வாக்குப்பதிவு நிலவரம் என்பது சற்று குறைந்து இருந்தாலும் கூட தற்போது இருக்கக்கூடிய வெயிலின் தாக்கம் தொடர்ந்து தாழ்ந்து வரக்கூடிய நிலையில் இந்த வாக்குப்பதிவு சதவிகிதம் மேலும் அதிகரிக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக கடந்த ஆண்டு நடைபெற்ற அந்த இடைத்தேர்தலின் போது மொத்தமாக 74.79% வாக்குகள் என்பது பதிவாகி இருந்தது. தற்போதைய தேர்தல் வாக்குப்பதிவில் இந்த வாக்குப்பதிவு சதவிகிதம் என்பது மேலும் அதிகரிக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சரவணன், தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி சுதன்.